ஆல்ரைட். நாங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த அதே ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அடுத்த கொஷினை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நாங்கள் நோட் எழுதினபடி அப்படியே முடிச்சினாங்க. மண்டே நடந்த கிளாஸில் வந்து நோட் எழுதி கொண்டு அப்படியே முடிச்சினாங்க. பிறகு டெஸ்ட் 7க்கு நாங்கள் இப்போ போக வேணும். டெஸ்ட் 7 என்றது வந்து எப்படியான கேள்வி என்று சொன்னால் எப்படியான டெக்னிக்ஸ் வி ஆர் யூஸிங் இந்த டெஸ்ட் 7 நாங்கள் எப்படியான டெக்னிக்கை பயன்படுத்த போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ ரீசெண்டாக வர பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 7 வந்து எப்படி இருக்குங்க, கொஞ்சம் பெரிய பேராகிராஃபாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் இது வாசித்து விளங்கி கொண்டு அது எம்சிக்யூவா வர அந்த விடைகளை வந்து அண்டர்லைன் பண்ணுற மாதிரியான கேள்விகள்லாம் இப்போ சமீப காலமாக வந்து கொண்டிருக்குது பாஸ் பேப்பரில். ஸோ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் பிளான் பண்ணி வாசிக்க வேண்டிய தேவை இருக்கு. தான் நாங்கள் அதை ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அதான் அந்த டபிள்யூஹெச் ஃபார்ம்ஸில் வர அந்த விஷயங்களை தான் இங்கே கூட தெரிஞ்சிருக்க வேணும். இங்கே வேறுங்க இதில் வட்டண்டு கேட்பான், பூண்டு கேட்பான், ரைட், அல்லது வேறண்டு கூட கேட்பான். சரியான அப்போ நாங்கள் சின்ன நோட் எடுத்து வச்சுக்கொள்வோம். வட்டன்னு சொன்னால் மேபி வேர்ப்பாக தான் ஆன்சராக வரப்போகுது. வேர்ப் தான் ஆன்சராக வரப்போகுது. ஆக்ஷன் ஆக்ஷன் தான் ஆன்சராக வரப்போகுது. இருந்தாலும் சில நேரம் வட் பிளேஸ், வட் ஸ்பெஷல் அப்படி ஏதாவது கேட்டோன்னா திங்ஸும் ஆன்சராக வரக்கூடிய திங்ஸும் அல்லது பிளேசஸ் கூட ஆன்சராக வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் நாங்கள் இதை சர்ச் பண்ண வேணும். இது ஒரு கம்ப்ரிஹென்சிவ் பேஸ் தானே. அப்போ நாங்கள் வி ஆர் கோயிங் டு சர்ச் லைக் வட் அண்ட் வரைக்கில் இப்படியான திங்ஸை வந்து சர்ச் பண்ண வேணும். இதை சின்ன நோட் எடுத்து வச்சுக்கொள்ளணும். அடுத்தது வேறண்டு சில கேள்விகள் கேட்கலாம் வந்து நாங்கள் பிளேசஸை சர்ச் பண்ணுவோம். பிளேசஸ் ஏதாவது எங்களோட பேராகிராஃபில் இருக்குதான்னு பார்க்க வேணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிறகு ஹூன்ற ஒரு கொஷின் கேட்கல வந்து அங்கே பர்சன்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நாங்கள் சர்ச் பண்ண வேணும். சரிதானே. அடுத்த விஷயம் விச்ன்னு கேட்டாலோ அல்லது வட்டண்டாலும் சேமாக தான் இருக்க போகுது. அங்கே ஒரு திங்ஸை தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம் வைப்போம். சரியான விச். அதே மாதிரி வென்னு கேட்டால் சில நேரம் இயர்ஸ் இயர்ஸ் அல்லது டைமிங்ஸ் இது எல்லாத்தையும் நாங்கள் விடைகளாக தேடக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்குள்ள. ரைட். அப்போ அது மிக முக்கியமானது. இப்படியான விஷயங்களை நீங்கள் சர்ச் பண்ணுறது, பேராகிராஃபுக்குள்ள சர்ச் பண்ணுறது. ரைட். அப்போ முக்கியம் இப்படியான கேள்விகள்லாம் உங்களுக்கு வரப்போகுது. சில நேரம் ஹவு அண்டு கூட கேட்பான். ஹவு, ஒய் என்ன, பிகாஸ் அப்படியான விஷயத்தை நாங்கள் சர்ச் பண்ணலாம். ரீசன்ஸ். சரியா. ரீசன்ஸை பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது ரீசன்ஸ். ஸ்டார்ட்ஸ் வித் பிகாஸ், 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 ஆஸ், தென் டூ எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நீங்கள் சர்ச் பண்ணணும். இது வந்து தனியாக இந்த கம்ப்ரிஹென்ஷனுக்கு மட்டும் இல்லாமல் செகண்ட் பார்ட்டில் வர கம்ப்ரிஹென்ஷன்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக இது செய்கிறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. கடைசியாக உங்களுக்கு இந்த சிமில மீனிங் எழுதுறது. சரிங்க. சிமில மீனிங் எழுதுறதுக்கு உங்களுக்கு ரைட் என்று விதைக்கலாம். அங்கே மீனிங் எதுவுமே இங்கே இப்போ வர கேள்விகளில் வந்து எழுதக்கூடிய மாதிரியான இது சந்தர்ப்பங்கள் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு எல்லாமே அண்டர்லைன் பண்ணக்கூடிய மாதிரியான சந்தர்ப்பம் தான் இருக்கு. அப்போ அதுவும் எங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிறது என்னென்னா எழுதக்கூடிய மாதிரி இருக்குன்னா நாங்கள் ஏதாவது சர்ச் பண்ணி எழுதிடுவோம். இது ஒரே மாதிரியான விட வந்து எம்சிக்யூவில் வரைக்கில் வந்து அதை அண்டர்லைன் பண்ணிக்க எங்களுக்கு பிளவுறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கு. நீங்கள் சும்மா சிம்பிளாக ஃபர்ஸ்ட் பார்ட் தானே ஏதாவது ரிப்போர்ட் வருவோம்ன்று செய்ய வழி கிடையாது. அதாவது கஷ்டம். அப்படி இருந்தால் நீங்கள் எடுக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. அப்போ அதனால் நீங்கள் எப்படியான சில டெக்னிக்ஸை வச்சிருக்க வேணும் அண்டர்லைன் பண்ணுறதுக்கு. சரியா. ஓகே.
ஸோ இப்போ இந்த கேள்வியை நாங்கள் இருக்கா அந்த பேராகிராஃபை இருக்க வாசிச்சு பார்ப்போம். நீங்கள் எல்லாம் வாசிச்சு செய்து கொண்டு வந்திருக்க வேணும். சரி, உண்மையில நீங்க செய்து கொண்டு வந்திருக்க வேணும். அப்படி செய்யாட்டிக்கும் பிரச்சனை இல்லை. இருக்கா வாசிங்க, இதற்கு நான் கிளியர் பண்றேன். ஓகே, எழுதி கொண்டே இருக்கணும் என்னோட சேர்ந்து. There was a bakery known for its delicious pastries in that small town. ஒரு பேக்கரியை பற்றின ஒரு விஷயம். Every morning, the smell of fresh bread and sweet treats filled the air. சரியா வந்து உங்களுக்கு தெரியும் நான் இந்த பேக்கரி மழை நேரம் இன்னும் இதா இருக்கும். பேக்கரியால நடந்து போயிருக்கையோ அல்லது பேக்கரியால கிராஸ் பண்ணி நாங்கள் இது என்ன வாகனங்கள்ல போயிருக்கையும் வந்து நல்ல வாசம் அடிக்குதுன்னு சொல்லி கொண்டு போவோம். அந்த பான் வாசம் அல்லது இந்த பேக் பண்ற வாசம் வந்து அடிச்சோன்று நீங்கள் அந்த ஃபீலை நீங்கள் எடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சரியா? ரைட். Attracting customers from all around. Yes, that's very nice experience. நல்லா இருக்கும். மழைக்கு இன்னும் நல்ல வாசமா இருக்கும். The baker, Mrs. Thompson, had a secret recipe for her famous cinnamon rolls. அப்ப அங்க வந்து தாம்சன் என்றதான் மிஸ்ஸஸ் தாம்சன் என்றதான் ஒரு ஓனரா இருக்கு. நம்ம என்ன பேக்கர் அவர்தான் பேக்கர். அவர் சீக்ரெட் ரெசிபி வச்சிருக்கணும் இந்த ஃபேமஸ் சினமன் ரோல்ஸ் என்று சொல்லி that she had inherited from her grandmother. grandmother இருந்து படிச்சு கொண்ட விஷயம். Locals often gathered at the bakery, sharing stories and enjoying their favorite snacks. அப்ப கூடுதலா அந்த ஏரியாவை சேர்ந்த ஆக்கள்லாம் லோக்கல்ஸ். சரியா? லோக்கல்ஸ் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா அங்க போய் நம்ம எப்பவுமே போய் இது செய்யணும். அந்த ஸ்நாக்ஸுகள் அதெல்லாம் சாப்பிட்டு வேற கதைகளை எல்லாம் கதைச்சு இது செய்து கொண்டு வரையும் நம்ம. ரைட். ஸோ அப்படியான வளமையான செயற்பாடு ஒன்று நடக்குது அங்க. தொடர்ந்து பார்த்தோம்னா on weekends Mrs. Thompson would host baking classes for children. அப்படியும் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேக் பேக் பண்ற அந்த கிளாஸ்கள் நடக்குது. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிதானே? அப்போ அதே மாதிரி அங்க மிஸ்ஸஸ் தோம்சனும் என்ன செய்யறாண்டா அங்க ஒரு கிளாஸ் வந்து நடத்துறா. அதாவது இந்த பேக்கிங் கிளாஸஸ் யாருக்கு? சின்ன பிள்ளைகளுக்கு. ரைட். ஸோ தொடர்ந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா டீச்சிங் தெம் த ஜாய் ஆஃப் மேக்கிங் பேஸ்ட்ரிஸ். பேஸ்ட்ரி வந்து செய்யறது தான் கூடுதலா முக்கியமா கன்சிடர் பண்ணி நடத்துறா. ஓகே. ஸோ அப்படியே போய் கொண்டிருக்கு. த பேக்கரி வாஸ் நாட் ஜஸ்ட் அ பிளேஸ் டு பை ஃபுட். ரைட். அதே மாதிரி அங்க இட் வாஸ் அ கம்யூனிட்டி ஹாப் where friendships blossoms every coffee and cookies. ரைட். இப்போ இதுல என்ன நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னா என்னென்ன விஷயம் இதுல சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். ஒரு பெயர் ஒன்று இது இருக்கு. அதுகளை தான் அண்டர்லைன் பண்ணி பார்க்கணும். தாம்சன் என்ற ஒரு பெயர். சரியா? ஹூ என்று கேள்வி கேட்டா நாங்கள் we can choose. யாருக்காக என்ற ஒரு கேள்வி கேட்கல இப்படி ஒரு விஷயத்தை நான் செய்யலாம். for children அண்டர்லைன் பண்ணலாம். வாட் கைண்ட் ஆஃப் டெலிசியஸ் பேஸ்ட்ரீஸ் என்றது விடையா வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ரைட். அதே மாதிரி அந்த அவருடைய ஃப்ரம் ஹர் கிராண்ட் மதர் என்றது இன்ஹெரிட்டேட் என்றதுக்குரிய மீனிங் வந்து இப்போ பொதுவா ஒரு ஒரு வாரிஸ் மாதிரி. அதான் அந்த இன்ஹெரிட்டேட். அப்ப கிராண்ட் மதரோட வேலையை செய்தான்னா அவரோட வாரிஸ் வாரிசு தான் மிஸ்ஸஸ் தோம்சன். அப்ப எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் மாதிரி ஒரு ஆள் இருப்பாரு வீட்லயோ
அல்லது வேற எங்கேயும் பள்ளிக்கூடங்கள்லையோ அல்லது வேற ஒர்க் பிளேஸ்லையோ ஒரு ஃபாலோ அப்புக்கு ஒரு ஆள் இருக்கும். சரியா, நாங்கள் ஒரு ஆளை ஃபாலோ பண்ணி வருவோம். இல்லாதைக்கு நியூவா இது நான் தான் முதல் முதல் செய்கிறேன்ற மாதிரியும் சில விஷயங்களை செய்வோம். ஆனா இங்க மிஸ்ஸஸ் தாம்சன் வந்து அப்படி ஒரு விஷயத்தை செய்யல. ரைட், சினமன் ரோல்ஸ்ன்றது ஃபேமஸான ஒரு ரெசிபி அங்க செய்கிற. அதை விட பேஸ்ட்ரியை விட பேஸ்ட்ரி தான் நார்மலி அங்கே ஸ்பெஷல். அந்த பேக்கரியில் ஸ்பெஷல் வந்து பேஸ்ட்ரி. ரைட், ஸோ இப்படியான சில விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. காஃபி குக்கீஸ் கூட எங்களுக்கு வெளியாகிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி நாங்கள் ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங்கை எடுத்துக்கொண்டு என்ன செய்வோம்னா கேளிய வாசிக்கணும். வாட் வாஸ் த பேக்கரி இன் த ஸ்மால் டவுன் நான் ஃபார்? அப்போ என்னத்துக்காக இந்த பேக்கரி என்றது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸா இல்லை. ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் நாங்கள் பேக்கரியில் வாங்கலாது. அடுத்து கவர்மெண்ட் ஹாஃபியா இல்லை. அது ஹாஃபி வந்து இருக்குதான் அங்கே. ஆனால் ஹாஃபி வந்து மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அங்கே இல்லை. வேறு இடத்தையும் நாங்கள் ஹாஃபியை குடிக்கலாம். ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸா இல்லை. அது சம்மந்தமே இல்லாத விட அப்போ எங்களுக்கு இருக்கிறது டெலிஷியஸ் பேஸ்ட்ரிஸ். நாங்கள் வேறு முதலாவதாகவே அண்டர்லைன் பண்ணியிருக்கிறோம். அப்போ எங்களுக்கு ஈஸி. டெலிஷியஸ், டெலிஷியஸ் அல்ல டெலிஷியஸ். வி கேன் read it both way. Delicious is the correct pronunciation. Delicious. சரியா, delicious தான் சரியான ஒரு pronunciation. Delicious ன்னு சொன்னா பிழை இல்லை அப்படியும் சொல்லலாம், ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். இதான் என்ன உண்மையா delicious அல்லது delicious என்றா சுவையான என்ற ஒரு மீனிங்ல வரும். நல்ல சுவையான, மிக சுவையான என்ற மாதிரி. டேஸ்டியை விட கொஞ்சம் கூட அடிஷனலாக ஏதாவது இருந்தால் டெலிசியஸாக இருக்கு. அப்போ நீங்கள் யூ கேன் யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் அஜெக்டிவ். இது அஜெக்டிவ் உண்டு. என்னத்துக்குன்னா ஒரு ரைட்டிங் பார்டில் நீங்கள் உங்களோட அம்மா குக் பண்ணுறான்னா மை மதர் குக்ஸ் டெலிசியஸ் ஃபுட் எவ்ரிடே அல்ல யூஸ்வலி டெய்லி இந்த மாதிரியான சென்டென்ஸ் எழுதுறதுக்கு நீங்கள் டெலிசியஸ் பாதிக்கலாம். ரைட், ஓகே. தென் what filled the air every morning around the bakery? அப்போ பேக்கரியை சுற்றி என்ன விஷயம் வந்து இந்த காற்றோட காற்றா கலந்து வருதுன்ற மாதிரி ஒரு கேள்வி தான் இது. சரியா, அதை கீழே பார்ப்போம். கீழே வாரம் ஃபுல்லாக கேள்விக்குள்ள வாரம். ரைட், ஸோ இப்போ what filled the air every morning around the bakery? The sound of children playing இல்லை. நாய்ஸ் ஆஃப் ட்ராஃபிக்கா இல்லை. அதெல்லாம் இருக்குதான், ஆனால் ஸ்பெஷல் இல்லை. த லாஃப்டர் ஆஃப் பெட்ஸா, பெட்ஸோட சத்தங்களா இல்லை. இது மூன்றுமே எங்களுக்கு இல்லை. த ஸ்மெல் ஆஃப் ஃப்ரெஷ் பிரெட் அண்ட் ஸ்வீட் ட்ரீட்ஸ், அதான் எங்களுக்கு சரியான விடையா இருக்கு. நீங்கள் இப்படி எக்ஸாம்பிள் இப்படியான வேலையை செய்கிறீங்க, இப்படி இதை மட்டும் இப்படி செய்து விடுறது அதெல்லாம் செய்யாதீங்க. சரிதானே? வடிவா ஒரு ரூலர் கொண்டு போய் வடிவா ரூலரால ஃபுல்லாக அப்படி கோடு அடிச்சுட்டு வாங்கும். சரி, இப்படி ஏனோ தானோன்னு இப்படி சும்மா அப்படி கீறி விடுவாங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் பேப்பர். இப்படிலாம் செய்யாதீங்கன்னா இல்லை. சரி, கரெக்டான விடையை கண்டுபிடிச்சு போட்டு நீங்கள் உங்களோட பேப்பர் நினச்சிக்கொண்டு செய்யணும். இது யாரோ ஒருத்தண்ட பேப்பர் செய்கிற மாதிரி செய்கிறது அப்படிலாம் செய்யக்கூடாது. சரியா, பெர்ஃபெக்டாக இருக்கணும் உங்களோட இது டெலிவரி இருந்தால் தான் அதுக்குரிய மார்க்ஸை வடிவா நீங்கள் பார்க்கக்கூடியமா இருக்கு. மற்றது இப்படி எழுதுகிற மாதிரியான விஷயங்களும் வரும். அது இப்போ வாரையில் ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் பேப்பர் எடுத்து ஒரு 4 இயர்ஸ் எடுத்து பாருங்களேன். கணக்கு வேணாம், 4 இயர்ஸ் எடுத்து பார்த்தாலே எங்களுக்கு அந்த எழுதுகிற மாதிரியான கேள்வியாக அப்படியே குறைஞ்சு கொண்டு வர்றது தெரியும் உங்களுக்கு. அதாவது இந்த கம்ப்ரிஹென்ஷன்ல எழுதவே தேவையில்லை, அண்டர்லைன் பண்ணுற மட்டும்தான் இப்போ வருது. பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. செய்வேன் தானே, அப்போ செய்ய என்னன்னு சொல்லுவேன். ஹூஸ் த பேக்கர்? பேக்கர் ஏர் என்றது வந்து உங்களுக்கு வடிவா தெரியும். நம்மட தோம்சன், மிஸ்ஸஸ் தோம்சன் தான் பேக்கர். சரியா, பேக்கர் மிஸ்ஸஸ் தோம்சன். அப்போ வடிவா எழுதுகைகளை எங்களுக்கு இதுதான் சிக்கல். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணோம் நாங்கள். ஏனெண்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா சில பேனல்ஸில் பிழை போட்டு விட்ருவோம். சரி, நாங்கள் எங்களோட பேனல்களில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி செய்கிற நாங்கள். ஆனால் சில பேனல்ஸில் வந்து இந்த
ஸ்பெல்லிங் எடுத்துக்கொண்டு வந்து எழுதினா பிழை என்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருப்பீங்க. அப்போ எடுக்கல உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் சரியான விடையை எழுதியிருந்தா கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸாக எழுதியிருந்தா கூட உங்களுக்கு மார்க்ஸ் வராது. ஓகே, நம்ம மிக கவனம் கொண்டு வந்து இதை எழுதியக்கில் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க ஸ்பெல்லிங்ஸ். ஏன்னா பார்த்து தான் எழுத போகிறோம், மேலேருந்து பார்த்து தான் எழுத போகிறோம். நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவை. மிஸ்ஸஸ் தாம்சன் இஸ் த ஆன்சர் ஃபார் தட் கொஷன். ஓகே, தென் what did Mrs. Thompson inherit from her grandmother? அப்போ grandmother வேரிஸ்ன்றதுக்கு ப்ரூவ் பண்ணுற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா அந்த சீக்ரெட் ரெசிபி தான். நம்ம what did வரைக்கும் சினமன் ரோல்ஸ்ன்றது தான் ஆன்சராக வரப்போகுது. அதுவும் நீங்கள் எழுதிக்கல கவனமாக எழுதணும். சினமன் ரோல்ஸ் அதான் இன்ஹெரிட் ஆகி வருது அவட கிராண்ட் மதர்கிட்ட இருந்து. வாட் ஆக்டிவிட்டி டிட் மிஸ்ஸஸ் தாம்சன் ஹாஸ்ட் ஆன் வீக்கெண்ட்ஸ்? வீக்கெண்ட்ஸில் என்ன செய்யறாங்க? ஹாஸ்ட்ன்ற ஒரு வேர்டு இருக்குங்க. அப்போ ஷேரிங் சாரி பேக்கிங் கிளாஸஸ் ஃபார் சில்ட்ரன் எழுதணுமா? ஃபுல்லாக எழுதணும். நாலாவதுக்கு வாட் ஆக்டிவிட்டி டிட் மிஸ்ஸஸ் தாம்சன் ஹாஸ்ட் ஆன் வீக்கெண்ட்ஸ்? பேக்கிங் கிளாஸஸ் ஃபார் சில்ட்ரன். ரைட், அப்போ சின்ன பிள்ளைகளுக்குரிய பேக்கிங் கிளாஸஸ் நடக்குது. சரி, சில பேர் இந்த ஓலை வேலை எடுத்து போட்டுலாம் பேக்கிங் கிளாஸஸ் போகிற ஐடியாக்கள்லாம் இருக்கும். சரிதானே? சில பேர் அப்படியான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள். அப்படி இருக்கு. தென் ரைட் a similar word from the passage. அரோமா சென்டர் என்று ரெண்டு வேர்டு இருக்குது. அப்போ அரோமாண்டா என்ன மீனிங் என்றதை பார்க்க வேணும். அப்போ இது கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட் டாஸ்க் தான். சரியா? சில நேரங்களில் எங்களுக்கு இது சரியாக செட் ஆகாது. இப்போ என்ன செய்கிறான்டா, நீங்கள் எழுத தேவையில் அண்டர்லைன் பண்ணணுமன்றபடியாக ஓரளவு இந்த கேள்வியெல்லாம் ஈஸியாக செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ரைட், இப்போ உண்மையாக அரோமான்றது வந்து அந்த ஸ்மெல்லாம் அரோமா, இந்த வாசம், இந்த நான் சொன்ன அந்த ஸ்மெல் ஆஃப் ஸ்மெல்ன்றது தான் எங்களுக்கு அரோமா இருக்கும். ஸோ நாங்கள் அந்த வேர்டு இங்கே இருக்குது எங்கள்கிட்ட. அப்போ நாங்கள் அதையே கொண்டு வந்து போடலாம். ஸ்மெல் நீங்கள்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நான் சொல்கிறேன், பிரச்சனை. சென்டர்ன்றது அந்த ஒரு என்ன சொல்ற ஒரு பிளேஸ், சென்டர்ன்றது அந்த பிளேஸாக இருக்கும், அந்த நிறுவனம் அப்படியான விஷயம். அப்போ சென்டர்ன்றதுக்குரிய இங்கே சிமிலர் மீனிங் வந்து இந்த மையம்னு சொல்லுவோம், ஒரு பாயிண்ட், அதுதான் அந்த சென்டர். சரிதானே? அப்போ நாங்கள் இங்கே இந்த பேக்கரி என்ற விஷயம் தான் சென்டராக இருக்க போகுது. இருந்தாலும் நாங்கள் இருக்கா பார்ப்போம் ஏதாவது வேர்ட் எல்லாத்து இது செய்தான்னு சொல்லி கன்சிடர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். இங்கே இதில் சென்டர்ன்றது வந்து இந்த மெயின் ஏரியான்ற பிளேஸ் தான் நாங்கள் சொல்ல போகிறோம். இப்போ இட் வாஸ் அ கம்யூனிட்டி ஹப் என்றதை நாங்கள் சென்டராக போடலாம். அதை விட ஏதாவது சூட்டபிளான வேர்ட் இருந்தால் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம், நீங்கள் கண்டுபிடிச்ச மாதிரி. There was a bakery known as a delicious person in a small town. In that small town என்ற கூட ஒரு சென்டர் தான், குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸை தான் நாங்கள் சொல்லுவோம். எனிதிங் நீங்கள் ஏதாவது பேக்கரி அல்லது ஸ்மால் டவுனை வந்து சூஸ் பண்ணியிருந்தால் அது ஓகே. தட்ஸ் ஓகே. அதில் ஸ்பெசிஃபிக் ஆன்சர்ஸ் அதில் சொல்லக்கூடிய மாதிரி எதுவும் இல்லை. அப்படி இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ அரோமா சென்டர் என்ற ரெண்டு சிமிலர் வேர்டை கேட்டுறீங்கன்னா நடு என்ற மாதிரி தான் வரும். சென்டரா மையப்பகுதி. ஓகே, ஸோ இப்படியான கேள்விகளை டெஸ்ட் 7ல் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ரைட். பிளேஸ் என்றாலும் ஓகே தான், பிரச்சனை இல்லை. சென்டர் பிளேஸ் என்றால் போட்டு பிளேஸ் என்றாலும் ஓகே. சரியா? இப்போ கம்யூனிட்டி, பிளேஸ், ஸ்மால் டவுன் எல்லாமே பிளேஸை குறிக்கிறதானே, பிரச்சனை இல்லை. பிளேஸ் என்று போட்டாலும் தட்ஸ் ஓகே. வேற ஏதாவது விடைகள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே, ரைட். இப்போ நாங்கள் ஃபைனல் கொஷன் ஆஃப் டெஸ்ட் 8ல் வந்து நிற்கிறோம் இங்கே. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்கிற ஃபைனல் கொஷின். ரைட் எ பேசேஜ்
on one of the following topics. My dream job பற்றி சொல்லியிருக்கு 75 வேர்ட்ஸ் இல்லை 50 வேர்ட்ஸ் தான் இப்போ வர்றது 40 to 50 வேர்ட்ஸ். Imagine your future career and write about what you would like to be when you grow up. Describe what your job would involve, why you are interested in it, and what skills or education you would need to achieve this goal. The dream job of it. Let me see. Then an unforgettable vacation trip. சரிதானே அப்போ அது தொடர்பான விஷயம் இங்கே தரப்படும். இங்கே கொஞ்சம் டீட்டெயில் தந்திருக்கிறேன் கீழே பாருங்க. அப்போ அந்த டீட்டெயில் என்னது தந்திருக்குன்னா ஒரு மைண்ட் மேப். இப்போ நீங்கள் ஒரு டாபிக் எழுத வழி கிடைக்கல, நீங்கள் ஒரு மைண்ட் மேப் ஒன்று போனோம். ஓகே, இது இப்படி இப்படி தான் வரும், இப்படி இப்படி தான் வரும்னு சொல்லி ஒரு மைண்ட் மேப், அந்த விஷயம் தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அப்போ நீங்கள் மைண்ட் மேப் ஒன்றை கிரியேட் பண்ணணும். இப்போ எழுதுறதுக்கு முதல் எப்படின்னா ஒரு ட்ரீம் ஜாப் பண்ணால் என்ன, ட்ரீம் ஜாப் என்ன, எதில் இன்வால்வ் ஆகிருக்கீங்க, அடுத்து அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கு, அடுத்தது என்னென்ன ஸ்கில்ஸோ எஜுகேஷன் அந்த ட்ரீம் ஜாப்புக்கு தேவை. அதே மாதிரி அங்கே எப்போ அதாவது இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் தேவை என்று சொல்லி எழுதி முடிக்க போகிறோம் இந்த பேராகிராஃபை என்று சொல்கிற ஒரு ஐடியாவோட நீங்கள் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் யுவர் எப்படியான சில முக்கியமான விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி நீங்கள் பேராகிராஃப் எழுதுவோம். அப்புறம் வெக்கேஷன் பார்க்க டிஸ்கிரைப் வெக்கேஷன் ட்ரிப், உங்களோட வெக்கேஷன் ட்ரிப்பை டிஸ்கிரைப் பண்ணணும். ஒரு அன்ஃபர்கெட்டபிளாக இருக்கிறது. அதில் டீட்டெயில்ஸ் என்னென்னா இதுதான், வியா யூ வெண்ட், வியா வாட் யூ டிட், அண்ட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாண்ட்ஸ் அவுட் இன் யுவர் மெமரி. வாட் டிட் யூ லேர்ன் ஆர் டிஸ்கவர் டியூரிங் திஸ் ட்ரிப், இந்த ட்ரிப்பில் என்னத்தை லேர்ன் பண்ணுவீங்க என்ற மாதிரியான விஷயங்களை யூ கேன் ரைட். ஸோ நாங்கள் இது தொடர்பான இந்த பேராகிராஃபை வந்து நான் உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விட்றேன். ரெண்டுக்கு உரிய பேராகிராஃப் ஈஸி ரைட்டிங். நாங்கள் டோன்ட் வேஸ்ட் அவர் டைம் டு ரைட் த பேராகிராஃப் ஹியர், ரைட். ஸோ நாங்கள் இப்போ ரைட்டிங் பாட்டுக்கு தனியாக ஒரு கிளாஸ் செய்வேன். அப்போ அதில் எல்லாம் நாங்கள் இதை வடிவாக கன்சிடர் பண்ணலாம், இன்னும் எப்படி எழுதுறேன்னு சொல்லி, ரைட். அப்போ இது ஃபர்ஸ்ட் பார்ட், இந்த பேப்பரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பார்ட். நாங்கள் இன்னொரு ஃபர்ஸ்ட் பார்ட்டை இப்போ நான் போட்டுருக்கேன் உங்களுக்கு, அதை செய்து விட்டு வெள்ளிக்கிழமை நாங்கள் 10க்கு முடிய செகண்ட் பார்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம். சரியா, நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா எங்களுக்கு செகண்ட் பார்ட்டையும் பேரலாக பார்த்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ரியலி நீங்கள் இந்த ஜனவரி மாதம் தேர்ட் டேர்ம் எக்ஸாம் நடக்க போது தானே ஓடவல்காரருக்கு எல்லாரும் எவ்வளோ. ஸோ அவையில் வந்து கட்டாயம் கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆகிறது ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும், கட்டாயம் தெரியும். ஏன்னா அந்த அவ்வளோ பேப்பர்ஸ் செய்ய போகிறேன் பிளான் பண்ணி, நீங்கள் அவ்வளோத்தையும் படிவாக லிசன் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். உங்களோட தனியாக டேர்ம் எக்ஸாமை மட்டும் நோக்கின பயணம் இல்லை, எங்களோட ஃபைனல் எக்ஸாமில் ஒரு பெர்ஃபெக்ட்னஸ்ஸை நாங்கள் பார்க்குவோம். ஓகே ரைட். இப்போ இந்த பேப்பரை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு பேப்பர் ஒன்று அனுப்பினான் படியே, அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணுங்க, அதில் இருக்கிற விஷயங்களை ஒரு பார்ப்போம். ஓப்பன் பண்ணி முதலாவது வெளியே வாசிங்க, நான் ஓப்பன் பண்ணுறேன். கிரேட் 10 போட்டிருந்தாலும் ஒரு ஸ்டாண்டர்டான பேப்பர் உண்டு, அதற்கு நாங்கள் விதமாக பார்க்க போகிறோம். சதர்ன் ப்ரொவின்ஸில் நடந்த ஒரு பேப்பர், இப்போ 2023-24 பேட்சுக்கு நடந்த பேப்பர் வந்து நல்ல பெர்ஃபெக்டான பேப்பர், ஒரு பிரச்சனையும் இல்லாத பெர்ஃபெக்டான பேப்பர். அதுவும் ஒரு டேர்ம் எண்டில் நடந்த ஒரு பேப்பரா. ஓகே, I'm going to share the paper now.
Give me some minutes. Yeah, good. இதுதான் பேப்பர். கொஞ்சம் குறைச்சிட்டு ரைட். கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருந்தால் ஜூம் பண்ணி பாருங்க, ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ இதுலேயோ ஜூம் பண்ணலாமா? டிஃப்ரெண்டான பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. ஸ்டார்டிங் உங்களுக்கு தெரியும் முதலாவது வழி. ஆனால் பிள்ளைகள் போய் நான் பார்க்குறேன், முதலாவது வழியிலையும் பிள்ளை விடுறாங்களேண்டா என்ன செய்யறதுங்க? கொஞ்சம் வாசிக்கிற தன்மை உங்கள்ட்ட குறைவாக இருக்கு. தயவு செய்து கொஞ்சம் வாசிங்க. முதலாவது வழியில பிள்ளை விடக்கூடாது. முதலாவது வழியில என்ன பிள்ளை விடலாம்? முதலாவது வழியிலையும் பிள்ளை விடுற பிள்ளைகள் பேமிக்கணும் கெட்டிக்காரர் சொல்றோம். நல்ல கெட்டிக்காரர் முதலாவது வழியில பிள்ளை விடணும். ஏன் அப்படி விடக்கூடாது? முதலாவது வழி முதலாவது பக்கத்திலேயே எங்களுக்கு 5/5 தான் இருக்கணும் 2 வழிக்கு. ஃபைனல் எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் சதர்ன் ப்ரொவின்ஸ் final term exam English language 1 grade 10 both 10 and 11. We can do this paper 1 hour. Name you can put your name. மோஸ்ட்லி இந்த முதல் படித்த ஆக்கள் எல்லாம் என்ன செய்வேன்னா, இப்படி நான் பேப்பர்ஸ் அனுப்புவேன், டாக்டர் அந்த பிரிண்ட் எடுத்துருவாங்க. இப்போ விளங்கப்படுத்தினா பிறகு பிரிண்ட் எடுத்து ஒரு செய்கிறது வீட்டை. அதுதான் ப்ராக்டிஸ். என்ன விளங்கப்படுத்தினான்னு நான் விளங்கப்படுத்திட்டு போயிடுவேன். உங்களுக்கு அது மைண்டில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக அதை நீங்கள் செய்யலாம். சரியா? அப்போ இன்றைக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்கூலால் வரையில இதை வந்து ஒரு பிரிண்ட் எடுத்துக்கொண்டு வாங்கும், வந்துட்டு ஒரு என்ன செய்து வாக்கு. இப்போ நான் விளங்கப்படுத்தினா உங்களோட மைண்டில் இருக்குன்னு தானே, அதை வச்சுக்கொண்டு நீங்கள் அதை செய்து வாக்கு. தெரியும் தானே என்ற ஒரு விஷயம் வந்து உங்களோட மைண்டில் இருக்கக்கூடாது. இது தெரியும் தானே, இது தெரியும், இது தெரியும், இது தெரியும், அது வந்து உங்களை கவர்த்து விட்டுரு. பெரிய ஒரு பின்னடைவை கொண்டாந்துடும். தெரியாதுன்னு லேர்ன் பண்ணி கொண்டே இருக்கும். இதே நண்டு வரும், இதே நண்டு வரும் வந்து இது இப்போ எக்ஸாம் கால பகுதியில் நீங்கள் இப்போ கடைசியான ஒரு 2-3 மாசத்துல உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உங்களோட சர்ச் வந்து இருக்கலாம். ஓகே, ஸோ instructions below are to be displayed at each place given. Write the correct letter of the place in the cage given against each instruction. எப்பவுமே நான் கேள்வி செய்ய இன்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் ஹைலைட்டடாக வாசிக்கிறேன். நான் என்னடா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் எக்ஸாம் பேப்பரை செய்யணும் கரெக்டாக. அதை வாசிக்காமல் செய்கிறாக்களோ இது தெரிஞ்ச வழி தானே, ஏபிசிடி போடணும்ன்ட்டு கடை ரெண்டு வலிக்கிட்டு வாங்க போட. அப்படிலாம் செய்யக்கூடாது, வாசிங்க, டைம் இருக்கு. இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கீழே இருக்குது, மேலே பிக்சர்ஸ் இருக்குது. அந்த பிக்சர்ஸை மேட்ச் பண்ணணும். பிக்சர்ஸ் ஷோ டிஸ்பிளேஸ் பிளேசஸ். பிக்சர் வந்து என்னத்தை காட்டுதுன்னா ஒரு பிளேசஸ் காட்டு. ஓகே, முதலாவது செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதை இருக்க வட்டி விட்டுட்டு வருவோம். வட்டினா தான் எங்களுக்கு கொஞ்சம் கிளியராக வரக்கூடிய மாதிரி. ஸோ காமன் ரெஸ்ட் ரூம் வந்து டி, போத் மென் அண்ட் உமன், இது 2 பேருக்குமே காமன் ரெஸ்ட் ரூம் வந்து டி. அப்போ இந்த சிம்பிள் உங்களுக்கு விளங்கியிருக்கு. டியை வட்டிட்டான். டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் யுவர் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி. அப்போ மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்கன்றது வந்து என்ன என்று பார்க்கணும். இப்போ இதில் 2 விஷயம் எங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுது. சரியா? மேபி இதோட ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. அப்போ இதையும் நாங்கள் பார்க்கலாம். ப்ளே கிரவுண்ட் மாதிரியும் இருக்குது. பிளட் ட்ரைவ் என்ற விஷயம் இருக்குது. இங்கே துப்புற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. பார்ப்போம். அதை விட்டுட்டு அடுத்ததை வாசிக்கிறேன். இப்படி தான் செய்கிறதா? ஸ்பிட்டிங் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட் வித்தின் த ப்ரெமிசஸ். அதான் ஸ்பிட்டிங். ஸ்பிட்டிங்னா துப்புறதா? அதான் ஸ்பிட்டிங் என்ற விஷயம் எங்களுக்கு கிளியராக இருக்கிறபடியாக நாங்கள் வி கேன் சூஸ் எஃப் ஹியர். அப்போ எஃப் என்ற விஷயத்தை நாங்கள் இங்கே சூஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஓகே, ரைட். தென் டோன்ட் டச் ஒர்க் ஆஃப் ஆர்ட்.
சரி, ஆர்ட்டை வந்து டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எங்கே எழுதி இருக்கும்னு சொல்லிச்சுன்னா மியூசியத்தில் எழுதி இருக்கும் அடுத்தது வேர் ப்ராப்பர் ஷூஸ் ஃபார் சேஃப் ரன்னிங். அப்போ ரன்னிங் தொடர்பான விஷயம் அஞ்சாவது இருக்குது, அது ஏ. சரி, ஏ என்ற விஷயம் தான் ரன்னிங். இந்த பிளே கிரவுண்ட் மாதிரி தான் இருக்குது அதை பார்க்க. ரைட். அப்போ நோ பெட்ஸ் ஆர் அலவுட். சரியா, சில பெட்ஸை வந்து இப்போ லைப்ரரி அப்படியான இடங்களுக்கு வந்து பெட்ஸை கூட்டி கொண்டு போயிடலாம். ஹாஸ்பிட்டலுக்கு நாயை கொண்டு போனால் வெளியில பாடி விட்டுருவாங்க. ரைட். ஸோ அப்படியான விஷயங்கள் இதில் வெட்டப்பட்டிருக்கும். ஸோ அது சி. அப்போ எங்களுக்கு பேலன்ஸ். அப்போ நாங்கள் எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கிற விஷயத்தை நாங்கள் இப்போ ஃபில் பண்ணலாம். டோன்ட் forget டு ஷேர் த மெடிக்கல், ஷேர் யுவர் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி. பி அப்போ போடும். இப்போ பிஎஃப்இ ஏசி என்ற விடையே நாங்கள் இலகுவாக போடக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நீங்களும் அதை போட்டிருப்பீங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க டக் டக்குன்னு. ஆகினீங்கன்னா இந்த கேள்வியை செய்கிறது கஷ்டமாக இருக்கும். சரியா. அப்போ சில பர்டிகுலர் குரூப்ஸுக்கு நான் இப்போ ரீசெண்டாக எக்ஸாம் வச்சுனா கேட்கல, அவையில் வந்து இந்த முதலாளியே வடிவ செய்யல. அப்போ என்ன அது காரணம்னு பார்த்தா ஒன்று ரீட் பண்ணல. சரியா, பேப்பரை தந்தோன்னா உங்களோட பேப்பர் உங்களோட மார்க்ஸ் உங்களுக்கு வரக்கூடிய விஷயம்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் கன்சன்ட்ரேட் பண்ணி வாசிக்கணும். அதை செய்கிறது குறைவு. எல்லாரும் பானத்தை பார்த்துட்டு இருக்கிறது. சரியா, அப்படி செய்யக்கூடாது. பேப்பரை தந்தோடனே ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ண நீங்கள் நிறைய சரியான விடையில் எழுதுறதுக்குரிய பாசிபிலிட்டிஸ் கூடிக்கொண்டே இருக்கும். சரியா, நீங்கள் ரீட் பண்ணாமல் வேற எங்கேயும் பார்த்து யோசிச்சுட்டு இருந்தா இது ஹிஸ்ட்ரியோ அல்லது தமிழ் பாடமோ இல்லை தானே யோசிச்சு யோசிச்சு எழுதுறதுக்கு எல்லாமே எவ்ரிதிங் எல்லாமே உங்களோட பேப்பரில் இருக்குது. அதை தூக்கி போடுறாமே இல்லை. சரியா, இது நாங்கள் இங்கே இப்போ போர்த்துகீசர் வந்தவர் என்று சொல்லி யோசிக்க தேவையில்லை. அங்கே ஒரு விஷயம் அப்படி ஒன்றும் இல்லை. சரியா, எல்லாமே ஆன்சர்ஸா ஆன் த பேப்பர். ஓகே, ரைட். ஸோ செகண்ட் கொஷனுக்கு போக போகிறோம். ரிலீட் பண்ணி போட்டு செகண்ட் கொஷனுக்கு போகிறேன். ஓகே, அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று தான் இருக்கு. வடிவ வாசிங்க. ஒரு 1 minute டைம் தரேன், நீங்களே வாசிங்க. செய்தும் இருப்பீங்க. செய்தார்கள் அடுத்த வேலைக்கு மூவ் பண்ணி கொண்டு போக வேண்டிய. நான் அப்படியே விளங்கப்படுத்தி கொண்டு ஆறுதலாக வந்துருப்பேன். நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு இருக்க வேண்டிய. சரியா, ரைட். fill in the blanks in the following. இப்போ நார்மலாக இது கிரேட் 9 பேப்பரில் கூட இப்படியான கேள்விகள் எல்லாம் பாருது. சரியா, கிரேட் 9ல் கிரேட் 10ல் நீங்கள் யூ கேன் டூ திஸ் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ். ரைட். Fill in the blanks in the following announcement using the words given in the box. Write the correct letter of the word in the space given. Announcement and heading போட்டு எழுதியிருக்கிறாங்க. The Drama and Theatre Club of Mahamaya Girls School has organized a junior dash drama competition. Junior dialogue drama competition என்ற விஷயம் இதில் தரப்பட்டிருக்கு. Old method of writing announcement இருக்குது. Date வந்து on 2nd January 2024. Time from 8 a.m. to கண்டு போட போகுது. 8 a.m. to கண்டு வந்திருக்கும் வேணும். அப்போ இதில் எஃபை போடலாம். இதில் 8 a.m. onwardsன்னு போட்டால் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கு. பார்ப்போமா, எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக இருக்க ஃபைனலைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வென்யூ at the school auditorium. Grades from 6 to இங்கே தான் 2 போடுறது சூட்டபிளாக இருக்கும். F. Then only 2 dramas from dash grade. அப்போ 2 dramas staged என்ற விஷயத்தை இதில் போட்டோம்னா சூட்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏ ஸ்டேஜ் கிரேட் ஆர் allowed to be stage. இங்கே தான் ஸ்டேஜ் வரப்போகுது. அப்போ இதை இங்கே போடுவோம். ஓகே, தென்
ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இங்கே சி. ஓகே, அப்போ இதுலயே நாங்கள் மாற்றணும். அப்போ ஃப்ரம் அந்த விதைகளை இந்த விடையை நாங்கள் இதில் சூஸ் பண்ணுறோம் என்ற பார்ப்போம். ஃப்ரம் ஈச் என்ற விஷயத்தை இங்கே போடலாம். அப்போ எங்களுக்கு ஈஸியாக இதை நாங்கள் செய்யக்கூடியமா இருக்குது பாருங்க. இப்போ வாசித்து பார்த்தோம்னா கிளியராக இருக்குது. இந்த ட்ராமா அண்ட் தியேட்டர் கிளப் ஆஃப் மகாமாயா கேர்ள்ஸ் ஸ்கூல் ஹேஸ் ஆர்கனைஸ் ஜூனியர் dialogue drama competition. Date வந்து on 2nd January 2024 from 8 a.m. onwards. அந்த நேரத்தில் இருந்து. Venue at the school auditorium. Okay. Then grades from 6 to 10. அப்போ 2 and F போட்டுக்கிறோம். Only 2 dramas from each grade are allowed to be staged. To be, will be அப்படி எல்லாம் வந்ததுன்னா நீங்கள் அங்கே verb 3 வரும். அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளை போடணும். அந்த இடி சேர்ந்தது அப்படி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தொடர்பான வேர்ப்பை நீங்கள் போடுறது சூட்டபிளாக இருக்கு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வில் பி இன்ஃபார்ம்ட் where the teachers in charge of English. பெரிய இங்கே டிஃபிகல்டிஸ் எல்லாம் இல்லை, இலவாக செய்யக்கூடிய ஒரு கேள்வி. சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். பிக்சர் டிஸ்கிரிப்ஷனுக்கு போவோம் எப்படி இருக்குன்ட்டு. செய்தாக்கள் அனுப்புங்க, பிரச்சனை இல்லை, நான் பார்ப்பேன். அனுப்பியிருக்கிறீங்க அதுக்கான பேர். சரியா? பிக்சர் டிஸ்கிரிப்ஷனை ஒரு வடிவா பிக்சரை ஸ்டடி பண்ணணும். சரியா? பிக்சரை ஸ்டடி பண்ணி பிக்சர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பிள்ளை விடுறாங்க இப்பயும். ஏனெண்டா வடிவான கன்சன்ட்ரேஷன் இல்லை, சும்மா எழுதுறது, கண்ட வாட்டுகள் ஏனோ தானோ ஒன்று செய்யுது. அந்த 3 hours வராது, எக்ஸாம் செய்யலாம் வரும். சரியாக மேக்சிமம் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கு. கை மட்டும் தாரன்னு ஒரு மேட்ச் பண்ணுறது பிக்சரு செய்தாக்கள் நோ ப்ராப்ளம். அடுத்த வேலைக்கு போய் கொண்டிருப்பீங்க. ஸ்டடி த பிக்சர் and fill in the paragraph using the words given in the box. Write the letter of correct word in the blanks. இப்போ நியூஸ் பேப்பர் இருக்கு, அங்கிள் இருக்கிறார், ஸ்பெக்டக்கல்ஸ் இருக்கு, அங்கிள் போட்ட ஸ்பெக்டாக்கல்ஸ். லெக்ஸ் ஸ்பெக்டாக்கல்ஸ் விட தெரியாத ஆக்கலம்லாம் இருக்கு. அப்படி இல்லை, ஸ்பெக்ஸ் சொல்லி சொல்லி நாங்கள் அதை மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். மேலே ஸ்பெக்டாக்கல்ஸ் தானே. ரைட். அடுத்த லெக்ஸ், கால்கள். லையிங்னா சும்மா கிடக்குறது, படுத்திருக்கிறார். ரைட். தெரியாடைகளை வைங்க. லையிங்னா போய் சொல்ற அதையும் லையிங்னு சொல்லுவோம், அது வித்தியாசம் ஸ்பெல்லிங். ஸோ ஹாப்பிலி சந்தோஷமா. சோஃபா இருக்கு. கூடுதலாக அந்த லிவிங் ரூம் அதுகள் வந்து பிக்சர் டிஸ்கிரிப்ஷனில் வர்றது. அப்போ சோஃபான்ற ஒரு விஷயம் கட்டாயம் வரும். வால் கிளாக், சோஃபா, சும்மா லையிங் அதெல்லாம் வாரது, அடிக்கடி வாரது. அடுத்த ஹேண்ட்ஸ், ஃப்ளோர். அந்த நிட்டிங்னா அந்த ஐ மீன் அந்த பின்னர், அதுதான் நிட்டிங். தேர் அவர்களுடைய. ரைட். அப்போ நாங்கள் இப்போ பார்த்தோம்டா, I recently had a look at my childhood photographs and there was a family photo of my aunt's family. The family members including the aunt, uncle, younger sister and younger brother are in the living room engaging in இதில் போடப்பட்டிருக்கு. அப்போ they are என்றதான் K on activities. Both aunt and the uncle. அப்போ அங்கிள் என்ற வரைக்கும் அங்கே பிஏ போடுவோம். என்ன பி தான் ஆன்சராக இருக்கும். இந்த லெட்டர்ஸை நீங்கள் கவனமாக லெட்டர்ஸை போட சொன்னாங்க, லெட்டர்ஸை போடுங்க.
வேர்ட்ஸில் எழுத சொன்னான்னா எழுதுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபார் யூவாக இருக்கும் எப்போவுமே. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஈஸியாக. தென் கம்ஃபர்டபுளி சிட் இன் சோஃபா. இப்போ சோஃபாக்குரிய இதை இப்போ லெட்டர்ஸை பார்க்கலாம். ஜி என்ன சோஃபா. ஸோ அடுத்த விஷயம், த அங்கிள் இஸ் வேரிங் எ பேர் ஆஃப் ஸ்பெக்டாக்கிள்ஸ். ஸ்பெக்டாக்கிள்ஸுக்குரிய விஷயம் வந்து சியா இருக்கும். அப்போ இதை நாங்கள் ஈஸியாக மேட்ச் பண்ண முடியுமா இருக்கு. த அங்கிள் இஸ் டேஸ். அப்போ நிட்டிங். அப்போ நெப்கினோட இது செய்கிறார், ஐ மீன் பின்னி கொண்டிருக்கிறார். அப்போ நிட்டிங்ன்றதுக்குரிய லெட்டர் வந்து ஜே. அதில் டூ நிட்டிங் நீடில்ஸ் இருக்கிறத வச்சுக்கொண்டே நாங்கள் அதில் நிட்டிங் வருமன்றதை நாங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஹாப்பிலி சந்தோஷமாக சிரிச்சு கொண்டு செய்தால். ரைட். அப்போ எஃப்ன்றதை நாங்கள் ஆறாவது போடலாம். While the aunt is looking at him holding a நியூஸ் பேப்பர் ஒன்றை வச்சிருக்கிறா கையில். அப்போ நாங்கள் நியூஸ் பேப்பரை இதில் சூஸ் பண்ணலாம். நியூஸ் பேப்பருக்குரிய இது வந்து வித் போத் ஹேண்ட்ஸ். அப்போ ரெண்டு கையிலே. ஓகே. அப்போ பார்த்த படத்தையும் பார்த்து பார்த்து வாசிச்சு கொண்டு போகணும். அதனால் ஈஸியாக நாங்கள் மேட்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. த அங்கிள் இஸ் கீப்பிங் ஹிஸ் லெக்ஸ். சரியா, கையை சாரி காலை எங்கே வச்சிருக்கிறாருன்னா அதில் இப்போ லெக்ஸுக்குரிய எழுத்தை போட்டு கொண்டு வருவோம். டி ஒன் அ ஃபுட் பிலோ. ஜான் இஸ் லைங் ஆன். அப்போ ஒரு விஷயம் விரிக்கப்பட்டிருக்கு. இந்த எங்கன்னு சொன்னால் ஃப்ளோரில். ஃப்ளோருக்குரிய எழுத்து வந்து ஐ. அடுத்தது திரும்பவும் அந்த போத் younger sister and younger brother are playing on a boat. அப்போ அதுக்குரிய வாரம் கீழே எடுத்துட்டு உங்களுக்கு கிளியர் ஆகலாம். இஸ் லைங் ஆன் த மெட் என்று வருவது படுத்திருக்கிறேன் பாய். லைங். அப்போ இங்கே லைங் என்ற விஷயத்து, அதாவது லைங் என்ற எழுத்து என்று பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் மேலே ஈ தான் எங்களுக்கு இதாக இருக்குது. அப்போ ஈயை கொண்டு வந்து நாங்கள் போடணும். ஸோ அதுதான் ஓர்டர். சரியான கேபிஜி சிஜேஎஃப் ஏஹெச்டிஐஇ இந்த ஆர்டர்லாம் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா சரி. நிறைய பேர் செய்து அனுப்பி இருக்கிறீங்க. டக் டக் வேகமாக இருக்கிறீங்க. சந்தோஷமாக இருக்கு. ரைட். அதே வேகத்தோட விவேகத்தோட வடிவா செய்தோம்னா இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் ஒரு வேலையே இல்லை. பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் இல்லாத கேள்வி பேப்பரே இல்லை. உங்களுக்கு தெரியும் தான், எல்லாத்துலேயும் பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இது வாசிக்கிறதுக்கான நேரம். கூடுதலாக டெஸ்ட் 4 வந்து எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் தரக்கூடிய ஒரு கொஷன் தான். ஏன்டா அங்கே வந்து எங்களுக்கு வர கேள்விகள் எல்லாமே கிராமட்டிக்கல் கொஷின்ஸ், அது கிராமர் ரிலேட்டட் கொஷின்ஸ். அப்போ நாங்கள் கொஞ்சம் கிராமட்டிக்கலி எங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் தான் டெஸ்ட் 4 செய்யலாமன்ற மாதிரி வந்துட்டு. இந்த கடந்த இதுகளை பார்த்தீங்கன்னா ப்ரப்போசிஷன், மற்றது ஐ மீன் ப்ரனவுன்ஸ், அப்படியான கேள்விகள் எல்லாம் எங்களுக்கு வந்திருக்கு. அப்போ இம்பார்ட்டண்ட் நீங்கள் அந்த கேள்விகளை வந்து சரியாக பார்க்குறது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இங்கே வந்திருக்கு கனெக்டிவான ஒரு விஷயம் உண்டு.
A beautiful camping site is located in a Srin forest. As you walk around, you will find towering trees and glistening river and a peaceful lake. The site has been a favorite destination for nature lovers, but that's last year's last year. And நாங்கள் இதில் சின்ஸ் என்ன விஷயத்தை போட்டால் வேண்டாம் ஓகே இருக்கும் சரியா சின்ஸ் எல்லாத்தையும் போட்டோன்னு வந்து திரும்ப செக் பண்ணுவோம் சில வேலை சின்ஸ் வேறு இடங்களையும் செட் ஆகிற மாதிரி வரும் ஓகேன்னா அப்படியே விடலாம் ஓகே campers can experience the natural beauty and swim in the cool lake waters. The campsite offers comfortable cabins. The cabin spacious tents நம்ம ரெண்டு விஷயம் இருக்கிறபடியா என்ற போட்டோம்னா இங்கே சூட்டபுளாக இருக்கும் அப்போ இங்கே எண்ட் சரி எண்டா மற்றும் உங்களுக்கு தெரியும் கனெக்டிவ்ஸ் வந்து இங்கே கிரேட் 10 புக்கில் எடுத்து பார்க்கலாம் கனெக்டிவ்ஸ் தொடர்பான சகல விளக்கங்களும் இருக்கு இந்த சின்ஸ் அண்ட் அன்டில் டுவர்ட்ஸ் டியூரிங் அரவுண்ட் அதெல்லாமே இங்கே ப்ரப்போசிஷன்ன்றது இதோட ப்ரப்போசிஷன்ஸாக வர்றது சந்தர்ப்பம் இருக்கு இருந்தாலும் ப்ரப்போசிஷன்ஸ்ன்றதை தாண்டி கனெக்டிவ்ஸாக இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூ கேன் ஸ்டே தேர் அன்டில் த எண்ட் ஆஃப் சம்மர் வரைக்கும்ன்ற ஒரு மீனிங்ல வரும் அன்டில் டில் அன்டில் எல்லாமே சேம் தான் டில்லுன்னு பாவிக்கலாம் தோ ஓல் தோ மாதிரி டில் அன்டில் அதை ஞாபகம் வச்சிருங்க ரைட் அப்போ யூ கேன் ஸ்டே தேர் அன்டில் த எண்ட் ஆஃப் சம்மர் enjoying the tranquility of the woods as the sun sets gather around the campfire while sharing stories and laughter. அப்போ லாஃப்டர்ன்றது வந்து என்ன விஷயம் லாஃப்டர் டியூரிங் த நைட் அவர்ஸ் டியூரிங் அந்த ஒரு அவர்ஸ் காலப்பகுதிகள் ஏதாவது இருக்குமே இருந்தால் நாங்கள் டியூரிங் த இன்டர்வல் எல்லாம் எழுதுறாங்கல்ல அப்போ அந்த நேரத்தில் அந்த காலப்பகுதியில் அப்படியான சில விஷயங்களை நான் பார்க்குறேன் in the morning take a leisurely hike towards the river ஒரு பொழுதுபோக்கான நடைய அப்போ டுவர்ட்ஸ்ன்றது ஊடாக இந்த மாதிரி வரும் ஸோ ஈஸி கொஷின் என்றாலும் கொஞ்சம் யோசிச்சு நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கு right so many students you send the answers is correct நான் ஃபுல்லாக அதை கரெக்ட் பண்ணுவேன் எல்லாம் வந்திருக்கு நான் பார்த்து ஒன்றா இருக்கேன் ஓகே so make sure you answer whether it's correct or not right அப்போ நாங்கள் டெஸ்ட் 4 கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் இதில் டெஸ்ட் 5 ஒருக்கா ரீட் பண்ணுவோம் டெஸ்ட் 5 வந்து ஒரு பேராகிராஃப் வந்து இதுதான் மெத்தட் பிளே சரியா இந்த விஷயம்தான் இப்போ சமீப காலமாக எங்களுக்கு எக்ஸாம் பேப்பரில் வர்றது வந்து இதுதான் இப்போ இந்த ஒவ்வொரு இதை பற்றியும் வரும் ஒரு டைனோசர்ஸை பற்றியோ அல்லது டொல்ஃபினை பற்றியோ அல்லது ஷாக்கை பற்றியோ ரைட் அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி வரக்கூடிய கேள்வியாக இருக்கும் வந்து இலகுவான கேள்வி பெரிய பிரச்சனை இல்லை ரைட் இலகுவா நாங்கள் லீட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு கேள்வி இங்கே வந்து பேராஷூட்டிங்கை பற்றி தந்திருக்கிறான் சரியா ஈஸியாக செய்யலாம் பேராஷூட்டிங் இஸ் அன் exciting hobby where you jump out of an airplane with a big colorful parachute அப்போ நாங்கள் கலர்ஃபுல் பேராஷூட்டால் பறந்து வர மாதிரியான ஒரு விஷயம் தான் இது சொல்லப்பட்டிருக்கு இட்ஸ் லைக் a thrilling adventure in the sky parachuting builds up confidence with a unique way to experience the thrill of flying சரியா அப்போ நாங்கள்
நாங்கள் அந்த தோலா படத்துல எல்லாம் பார்க்கலாம் அதுல இந்த அறுந்து விழுந்து அவருக்கு காலில் இதுல அடிபடும் இல்லை இடுப்புல தோலான்ற ஒரு படம் வந்து அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த பேராஷூட்டிங் தொடர்பான விஷயம். எனக்கு உடனே இந்த பேராஷூட்டிங்னோன்னா அந்த சீன் தான் ஞாபகத்து வாரஸ். சரிதான். உங்களுக்கும் அப்படி ஒரு ஐடியா இருந்தால் நீங்கள் பேராஷூட்டிங் தெரியாது எல்லாரையும் கொழம்புல எல்லாம் பேராஷூட்டிங் செய்கிறாங்க. கொஞ்சம் ரிஸ்க் தான். கூடுதலாக அந்த மலை பிரதேசங்கள்ல அல்லது கடல்ல வந்து தான் கூட இந்த பேராஷூட்டிங்கை வந்து செய்வேன். அது எந்த நேரமும் இது நடக்கலாம், ரிஸ்கான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் யூ புட் ஆன் அ ஸ்பெஷல் சூட் அண்ட் ஹெல்மெட். பார்த்தீங்களா, அது முக்கியமானது. சரி, அது பொருத்தமான உடை, அது ஒரு ஹெல்மெட். தென் யூ கெட் இன்சைட் த ஏர்பிளேன் அண்ட் கோ அப் ரியலி ஹை when it's time to jump. இது கொஞ்சம் ரிஸ்க். அதை விட கொஞ்சம் இதான விஷயம் இது. அது வந்து சும்மா அந்த ஒரு ஸ்கூட்டர் மாதிரி அதிலேயே வச்சு ஸ்டார்ட் பண்ணி போட்டு ஜம்ப் பண்ற மாதிரி இருக்கு. இது ஒரு ஃப்ளைட்டுல இருந்து குதிக்கிற வழியில. இது எல்லாமே ஒரே மாதிரியான விஷயம் தான். இந்த பங்கி ஜம்பிங்ன்ற ஒரு விஷயம் இருக்கு, அதுவும் கொஞ்சம் அட்வென்ச்சர். பெரிய உயரமான இடத்துல இருந்து கயிறை கட்டி கொண்டு காலில் பாயுது. அப்படி இந்த பர்டிகுலர் கேம்ஸ், பர்டிகுலர் பிளேஸ் அல்லது பர்டிகுலர் அந்த என்ன சொல்ற அனிமல், ரைட், அப்படியான விஷயங்களை தான் இதில் கேட்பான். ஒரு ஒரு விஷயத்தை பற்றி கேட்பான். அப்போ நாங்கள் அதை வடிவ வாசித்தோம்னா இந்த கேள்வியை செய்யும். அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸை கேட்பான், என்னென்ன ட்ரெஸ்ஸிங் செய்யணும்னு கேட்பான். அப்போ ஒரு இலகுவான ஒரு கேள்வி. அப்போ இது தொடர்பான நாங்கள் மேலதிக விளக்கங்களை நாங்கள் தொடர்ந்து வர்ற கிளாஸில் பார்த்துட்டு இதுக்குரிய செகண்ட் பார்ட்டையும் நாங்கள் செய்வோம். செய்து கொண்டே வந்தீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தொடர்ந்து பேசுவோம். பை பை, டேக் கேர், ஹேவ் எ நைஸ் டே.